ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு ஜோதிடர் சரவணா மற்றும் வணக்கம் கூறி பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கும் ஒரு தலைப்பு ஜோதிடத்தின் உள்புகுந்து ஒரு தலைப்பாக பேச இருக்கிறோம். செவ்வாய் பகவான், சனீஸ்வர பகவான், இவர்கள் இருவரும் இந்த இருவரின் பார்வை ஒரு இடத்தில் பற்றால் அது எப்படி இருக்கும் என்பதை குறித்து சிந்திப்போமாக. செவ்வாய் பகவான் 1க்கும் 8க்கும் காலபுருஷ தத்துவத்தின்படி 1ஆம் இடமான மேஷத்திற்கும் 8ஆம் இடமான விருச்சிகத்திற்கும் அதிபதியாக வருகிறார். இவர் இரத்தத்திற்கு அதிபதி, எலும்பு மஜ்ஜை, பூமிக்கு அதிபதி ஆக இன்னும் பல சிறப்புகளை கொண்டவர் செவ்வாய் பகவான். அதே போன்று சனீஸ்வர பகவான் 9க்கும் 10க்கும் 11க்கும் உண்டான அதிபதி சனீஸ்வர பகவான். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் வீடாக மேஷம் கருதப்படுகிறது. இதற்கு 10ம் 11மாக இருக்கின்ற மகரம் கும்பத்தினுடைய அதிபதியாக சனீஸ்வர பகவான் வருகிறார்கள். இவர் ஆயுள்காரகன் மற்றும் ஒரு மனிதனுடைய மான அவமானங்கள் மற்றும் வாழ்க்கையில் உயரக்கூடிய இடங்களுக்கு வர வேண்டிய நிலை அளிப்பவர் சனீஸ்வர பகவான் தான். இவருடைய அருள் நிரம்ப பெற்றவர்கள் சிறப்பாகவும் மேன்மையாகவும் இருப்பார்கள். செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சியாகவும் விருச்சிகத்தில் நட்பாகவும் மற்றும் மகரத்தில் உச்சமாகவும் வருகிறார்கள். அதே போன்று சனீஸ்வர பகவான் துலாவில் உச்சம் அடைகிறார்கள். மகரம் கும்பம் ஆட்சி வீடாக கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் சிறப்பை பற்றியும் இவர்களுடைய பார்வையை பற்றியும் நாம் சற்று சிந்திப்போமாக. செவ்வாய் பகவான் பாவி என்று ஜாதகத்தில் கூறப்படுகிறது. சனீஸ்வர பகவானும் செவ்வாய் சனி இருவருமே பாவிகள் தான் என்று ஜோதிடம் கூறுகிறது. வரலாற்று ஆசிரியர்களும் புராணங்களும் மற்றும் எல்லாரும் குறிப்பிடுவது செவ்வாய் சனி பார்வை மோசமானது, இது நிலை எப்படி இருக்கும் என்று ஆராய்ந்து பார்த்தால், சிந்தித்துமானால் அவர்களின் பார்வை செவ்வாய் பகவான் 4, 7, 8 ஆகிய பார்வைகள் பார்க்கிறார்கள். சனீஸ்வர பகவான் 3, 7, 10 ஆகிய பார்வைகள் பெற்றிருக்கிறார்கள். இந்த 4ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் ஓரிடத்தில் கண்டிப்பாக குவியும். அதே போன்று 8வது பார்வையும் சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வை இன்னும் ஒரு இடத்தில் குவியும். இது குவிந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றியாக நாம் சிந்திப்போமாக. இப்பொழுது நாம் ஒரு பெரிய மகானின் ஜாதகத்தை பற்றி சிந்திப்போமாக. ஒரு ஆராய்ச்சி கட்டுரையில் இந்த ஜாதகத்தை நான் கண்ணுற நேரிட்டது. அதை கண்டும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன், சந்தோஷமடைந்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தனுசு லக்னம், அதில் கேது பகவான் இருக்கிறார். மீன லக்னத்தில் சந்திரன், சனி, குரு பகவான் இருக்கிறார்கள். மேலும் மிதுனத்தில் ராகு இருக்கிறார். அடுத்தபடியாக கன்னியில் சூரியன், சனி, செவ்வாய் இருக்கிறார்கள். ஆக தனுசு லக்னம். சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு லக்னத்தை பார்க்கிறார்கள். லக்னம் என்பது உடல், மனோகாரகன் சந்திர பகவான். ஆக 10வது பார்வையாக சனீஸ்வர பகவான் தனுசு லக்னத்தை பார்க்கிறார். அங்கே லக்னத்திலேயே கேது பகவான் இருக்கிறார். மேலும் கன்னியில் இருக்கின்ற செவ்வாய் தன்னுடைய 4வது பார்வையாக தனுசு லக்னத்தை பார்க்கிறார். ஆக லக்னம் என்பது உடல். இந்த ஜாதகர் ஆரம்ப காலத்தில் சாதாரண நிலையில் இருந்தாலும் மிக பெரிய நிலையில் புகழடைந்து உலகம் போற்றக்கூடிய மகானாக இன்று அவர் இயற்றிய பாடல்களை எல்லா சைவ ஆலயங்களிலும் ஒலிக்கிறது. இவர் பாதம் படாத சைவ ஆலயங்களே உலகத்தில் இல்லை. இவருடைய பெயர் அருணகிரிநாதர். பெரிய கடவுளுக்கு நிகர முருகப்பெருமானே அருணகிரிநாதராக வந்ததாக புராணங்கள் கூறுகிறது. ஆக லக்னாதிபதி 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அது குரு பகவான் பஞ்சமாக புருஷ யோகத்தில் நல்ல நிலையில் இருக்கிறது, அம்ச யோகம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று 9க்கும் 10க்கும் உண்டான புதன்
சூரிய பகவான் பரிவர்த்தனை, இது ஒரு ராஜயோகத்துக்கு நிகரானது. ஆக இத்தனை யோகங்கள் இருந்தும் சனீஸ்வர பகவானுடைய 10வது பார்வையாக லக்னத்தை பார்க்கின்ற பொருட்டு, செவ்வாய் பகவானுடைய 4வது பார்வையாக லக்னத்தை பார்க்கின்ற பொருட்டு, லக்னம் உயிர் உடல் தானே. ஆக இவர் பல வாழ்க்கை நெறியிலிருந்து கடந்தும் மறந்தும் சென்று கீழான நிலைக்கு சென்றார். இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று வெறுத்து திருவண்ணாமலை கோபுரத்திலிருந்து, கிளி கோபுரத்திலிருந்து கீழே விழுந்ததாக புராண செய்திகள் கூறுகின்றது. அது சமயம் திருச்செந்தூர் முருகப்பெருமான், ஞான குருவான முருகப்பெருமான் அருணகிரிநாதரை தாங்கி பிடித்தார். இது வரலாற்று செய்தி, புராண செய்தி, யாவரும் அறிந்த செய்தி தான். ஆக நாம் சொல்ல வந்தது, ஒரு லக்னம் என்பது உடல். அந்த உடலை, லக்னத்தை 4வது பார்வையாக செவ்வாய் பகவானும் சனி பகவான் 10வது பார்வையாக பார்த்ததினால் இவர் ஆரம்ப நிலையில் மிகவும் சரியில்லாத ஒரு நிலையில் இருந்தார். பின்பு அவர் தன்னை வருத்தி கொண்டு இறக்கின்ற தருவாயில் முருகனை தாங்கி பிடித்தார். ஞான குரு அந்த முருகப்பெருமான் பார்வைப்பட்டு தாங்கி பிடித்த காரணத்தால் புகழடைந்து இவர் மேன்மை நிலைக்கு அடைந்தார். இருப்பினும் கூட அந்த சனி செவ்வாயுடைய பார்வை பற்றி தான் நாம் விவாதித்தோம். அதன் பிரகாரம் இவர் நிலையை நாம் அறிந்து கொண்டோம் என்று ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடர் சரவணாமிர்தம்.